அவ்வளோ பெரிய அமெரிக்கா மட்டும் இல்ல, தமாத்தூண்டு இருக்கிற பங்களாதேஷ் கூட நம்ம மேல ட்ரேட் வார் ட்ரை பண்ணி அசிங்கப்பட்டுச்சு சமீபத்துல. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ஏப்ரல் 13, 2025 பங்களாதேஷோட நேஷனல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்தியன் காட்டன் யானை, பேனபோல், போர்மா மாதிரி 5 முக்கிய லேண்ட் போர்ட்ஸ் வழியா பங்களாதேஷ்குள்ள இம்போர்ட் பண்றதை பேன் பண்ணாங்க. 2024 இந்தியாவோட டோட்டல் யான் எக்ஸ்போர்ட்ல 46% பங்களாதேஷ்க்கு தான் போச்சு. அதனால நம்ம சிறு குறு விவசாயிகளுக்கு இதனால பெரிய அடி விழுந்தது. அதோட நிக்காம வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஹிலிலேண்ட் போர்ட் வழியா எக்ஸ்போர்ட் ஆகிற இந்தியன் அரிசியையும் பங்களாதேஷ் இம்போர்ட் நிறுத்திடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் எப்பவும் போல பொறுமை காத்துச்சு. ஆனா அதை பங்களாதேஷ் வீக்னஸ் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ரெண்டு நாட்டு பார்டர்ஸ்ல இன்னும் அக்ரெசிவா இன்ஸ்பெக்ஷன் செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வண்டிகளை மட்டும் அவங்க நாட்டுக்குள்ள விடாம வேணும்னே டிலே பண்றது, இப்படி தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்களோட நோக்கம் எப்படியாவது நம்ம ட்ரேட் சப்ளை செயின்ஸை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு. அதான் அவங்களோட கோல். நம்ம பொறுமைக்கும் எல்லாம் இருக்குல்ல. மே 2025 இந்தியன் கவர்மெண்ட் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பங்களாதேஷ்ல இருந்து வர்ற ரெடிமேட் துணிகளோட இம்போர்ட்டை இந்தியாவோட எல்லா லேண்ட் போர்ட்ஸ்லயும் பிளாக் பண்ணி வெறும் கால்கட்டா, நாவாஷிவா சீ போர்ட்ஸ் வழியா மட்டும் அலோ பண்ண ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா இந்த எல்லா ஸ்டேட்ல இருந்து பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிற எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டோம். உனக்கு என்ன பொருட்கள் வேணான்னு நீ டிசைட் பண்ணக்கூடாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு. ஃப்ரூட்ஸ், ப்ராசஸ் ஃபுட், சிப்ஸ், காட்டன் வேஸ்ட், பிளாஸ்டிக், உடன் ஃபர்னிச்சர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதோ அதை மற்ற ஸ்டேட்ஸுக்கு திருப்பி விட்டோம். இந்த எல்லா பிரச்சனையும் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? மார்ச் 2025 பங்களாதேஷோட இன்டரிம் கவர்மெண்ட் சீஃப் முகமது யூனுஸ் சைனாக்கு போனப்போ சில கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. இந்தியாவோட நார்த் ஈஸ்டா லேண்ட்லாக் ரீஜன் சொன்னாரு. பங்களாதேஷை சைனாக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேட்வே அப்படின்னு ப்ரொமோட் பண்ணாரு. தங்களை கார்டியன் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டாங்க. அதோட நிக்காம நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை இந்தியன் மெயின்லேண்ட் கூட கனெக்ட் பண்ற சிக்கன் நெக் காரிடாரை கட் பண்ணி இந்தியாவை பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க பங்களாதேஷ். அதுலயே நம்ம கடுப்பாயிட்டோம். ஆனா அப்பவும் நம்ம கண்டனங்கள் மட்டும்தான் தெரிவிச்சோம். அவனுங்க இந்தியன் குட்ஸ் இம்போர்ட்டை எப்போ பிளாக் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி அடிக்கவே ஆரம்பிச்சோம். சரி, இப்போ என்ன சிச்சுவேஷன் தெரியுமா? பங்களாதேஷ்னால காட்டன் யான், ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அவங்க டெக்ஸ்டைலுக்கு ரா மெட்டீரியல் ஷார்டேஜ் வந்துருச்சு. இந்தியா அவங்களோட துணியை இம்போர்ட் பண்றது நிறுத்திட்டாங்க. ஆனா இம்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணல. மீன், எல்பிஜி, சமையல் எண்ணெய்கள் இதெல்லாம் இன்னும் இம்போர்ட் பண்ண அலோ பண்றோம். பங்களாதேஷ் சைனாக்கு சப்போர்ட் பண்றோன்ற பேர்ல இந்தியாவை தேவையில்லாம பகிச்சிட்டாங்க. எக்கனாமிக் ரியாலிட்டியை மறந்துட்டாங்க. இந்தியா பங்களாதேஷ்க்கு ஒரு மேஜர் மார்க்கெட். அதனால இந்த ட்ரேட் ஈக்குவேஷன்ல லாஸ் பங்களாதேஷ்க்கு தான். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இந்தியா பங்களாதேஷ்க்கு இன்னும் ஸ்ட்ராங்கா பதிலடி கொடுத்துருக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?